Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chilli bread egg எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ chilli bread egg எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதல பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க 1/4 கப் அளவு capsicum ஆட் பண்ணிக்கோங்க. capsicum நல்லா குக் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. capsicum நல்லா குக் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் garam masala பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா அரைச்ச தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவு வெங்காயம் எடுத்தோமோ அதுல பாதி அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதல தேவையான அளவு உப்பு அப்புறம் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இத ஒரு ஓரமா தள்ளி வச்சுக்கலாம். இதுல 3 முட்டையை ஆட் பண்ணி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. நீங்க முட்டையை தனியா ஸ்கிராம்பிள் பண்ணி ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ட்ரையா ஸ்கிராம்பிள் பண்ணிர கூடாது. கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை பாதி வெந்ததும் நம்ம ஒதுக்கி வச்சிருக்க மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா 5 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே பிரெட் பீசஸ்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட chilli bread egg இப்போ ரெடி ஆயிருச்சு. chilli bread egg செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thank you.